வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி இது மூணையும் வச்சு ஒரு பொரியல் பண்ண போறோம். இந்த மூணுலையுமே சத்துக்கள் நிறைய இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கட் பண்ண 1 கப் கேரட்டும் 3/4 கப் பீட்ரூட்டும் அதுக்கப்புறமா 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி 1 மணி நேரம் நம்ம முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா காய்களோட இது சேர்ந்து கரெக்டா வெந்துடும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், அடுத்து கறிவேப்பிலை. வெங்காயத்தை இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பட்டாணி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்கிறதுனால ஃபஸ்ட்டே சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திங்கன்னா கேரட், பீட்ரூட் சேர்க்கும்போது சேர்த்தா போதும். 2 நிமிஷம் ஆச்சு. இதில் கேரட், பீட்ரூட், ஊற வச்ச துவரம் பருப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒரு 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க. மூடி வச்சிடலாம். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம துருவன மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த காயெல்லாம் ஓரளவு வெந்திருக்கு, நல்லா சாஃப்டா வேகலை. இதில் 100 ml தண்ணி சேர்க்குறேன். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். அது 100 ml இருக்கும். மறுபடியும் மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்த இந்த 3 காயுமே நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி, அப்புறமா நம்ம சேர்த்த துவரம் பருப்பு எல்லாமே கரெக்டா சாஃப்டா வெந்திருக்கு. இதுல நம்ம அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொரியல் ஒரு ஹெல்த்தியான பொரியல். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம இதில் இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த தேங்காய் கலவையோட பச்சை மணம் போக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.